2025 சிம்மம் ராசி. இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அங்கே வந்து மக நட்சத்திரத்தை கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். பூரமும் பரவாயில்ல, உத்தரம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் வந்து உத்தரத்துக்கு வந்து கடன், இந்த கோர்ட்டு கேஸ் விவகாரம் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஏற்கனவே கடன் வாங்கியிருந்தாலும் சரி, புதுசாக கடன் வாங்கினாலும் சரி, அதில் கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கும். பேசும்போது எச்சரிக்கையாக பேசணும். விவாதங்களில் கலந்துக்கும் போதும் இல்லை ஒரு பொது வழியில் பேசும்போதும் எச்சரிக்கையாக பேசணும். சடன்லியாக கோபப்படக்கூடாது. பெண்களுக்கு சிறப்பாக இருக்கும், அதுவும் பூரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் கொஞ்சம் குறையும். ஏன்னா 8ஆம் இடத்துல வந்து சனி ராகு சேர்க்க, ராகு கீழே வந்துடுவார் 7ஆம் இடத்துல, சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு போயிடலாம். அப்போ அஷ்டமச்சனி ஆயிடுது. அஷ்டமச்சனி 2.5 ஆண்டுகள் கொஞ்சம் தொந்தரவுல கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் வித்தையெல்லாம் காட்டக்கூடாது. நான் சொல்கிற சின்ன பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, இந்த வண்டி வாகனத்தில் வித்தையை காட்டுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக போகணும் வரணும். உதாரணம், 4 கால் பிராணிகள்கிட்ட யானை, இந்த மாதிரி பெரிய மிருகங்கள், எருமை, காளை மாடு, இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வளரணும். அவங்களே வளர்த்தாலும் சரி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். ஏன்னா அதனால் கொஞ்சம் பிரச்சனைகளாக உண்டு. இது ஒரு 6 மாதத்துக்கு மட்டும், அதுக்கப்புறம் சரியாக போகும். பார்த்துருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். செவ்வாய் 12 நீசவக்கரமாக இருக்கார். அது 11ஆம் இடத்துக்கு போனாலும் தொந்தரவு பண்ணுவார். ஏன்னா 4ஆம் இடம் வந்து வாகனஸ்தானம், சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம். தாயாருடைய உடல்நிலையை கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும். ஏன்னா 4 9 செவ்வாயாக வரும்போது தாய் தகப்பனுக்கு வந்து கொஞ்சம் நோயெல்லாம் காட்டும். அவங்களும் ஆரோக்கியமாக இருந்து பையன் ஜாதகமோ பொண்ணு ஜாதகமோ ஆரோக்கியமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அங்கே ஏதாவது சிக்கல் வரும்போது அந்த சிக்கல்களை காட்டும். அது தாயார் ரொம்ப எச்சரிக்கை. தகப்பனாரை விட தாயாருக்கு ரொம்ப எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்க தொழில் அப்படின்னா இவங்க வந்து ஃபைனான்ஸ் லைனில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக பணம் விட்டு வாங்கணும். மற்றபடி மளிகை கடை, ஜவுளி கடை, இதெல்லாம் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. இடம், வீடு, வண்டி, வாகனம், இதில் வந்து புரோக்கரேஜ் பார்க்குறாங்கல்ல, அவங்களாம் சிறப்பான ஒரு சத். அதில் கொஞ்சம் ஆதாயங்களை கிடைக்கும், அதில் குறைபாடு கிடையாது. வீடு வாங்கி விற்கிறவங்கலாம் வந்து அதில் கொஞ்சம் முன்னேற்றம் வரை வரும். அவங்கெல்லாம் வந்து மண்ணச்சநல்லூர் போய், திருச்சி அருகே இருக்கக்கூடிய மண்ணச்சநல்லூர் போய் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். விற்காத வீடு நிலத்துடைய மண் கொண்டு போய் அங்கே வச்சு அதை அவர் அந்த கோயில் அர்ச்சகர் சொல்கிற மாதிரி அதுக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணிட்டு வந்து அப்படி அந்த முறையை செஞ்சாங்கன்னா அதெல்லாம் ஓரளவுக்கு போயிடும். அப்படி இருக்கும். மற்றபடி வழிபாட்டில் ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முருகன் வழிபாடு, துர்கை வழிபாடு ரொம்ப முக்கியம். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை வழிபட 6 தீபங்கள் ஏற்றி வீட்டில் வந்து 6 அகண்ட தீபம் வச்சு அதை வந்து வழிபட்டு வரணும். முருகனாக நினச்சி வழிபட்டு வரணும். வீட்டை கொஞ்சம் சுத்தம் மொத்தமாக வச்சுக்கணும். அசைவ உணவு ஜாக்கிரதையாக சாப்பிடணும். ஏன்னா உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நல்லா இருக்கு.